கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அடியேன் உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் யோவான் 12வது அதிகாரத்தின் 46வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவர்கள் இருளிலே இருக்கக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிற அவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில இருள் என்பதே கிடையாது. இருள் இரண்டு வகைப்படும். ஒன்று அக இருள், இன்னொன்று புற இருள். அக இருள் என்றால் உள்ளம் இருளடைந்து காணப்படுகிற சூழ்நிலை. என் வாழ்க்கையிலே இது ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். சரித்திரத்திலே அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். அவருடைய மனம் இருண்டு போனது, இருதயம் இருண்டு போனது, உள்ளம் இருளானது. ஆனபடியினாலே அவர்கள் அப்படியாய் சொல்லுகிறார்கள். ஆகவே புறம்பான இருள் அல்ல, உள்ளான இருள். அக இருளில் இராதபடிக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாயிருக்கிறார். புற இருள் அல்ல. சிருஷ்டிப்பின் தொடக்கத்திலேயே இருள்தான் உண்டாயிருக்கிறது. சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் ஆதியாகமத்தின் 1வது அதிகாரம் அதில் 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. மனதின் ஆழத்தில் இருள் இருந்தால் அந்த இருள் நீங்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் தமது வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை கவனியுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே தேவன் சொன்னார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் சொன்னால் அது அப்படியே ஆகும். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையாகிய உங்களுடைய இருதயத்திலே இருள் இருந்தால் தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவாராக, வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி, அது அப்படியே உண்டாகும். ஆகவே உலகத்தின் தொடக்கமே இருளிலே தான் தொடங்குகிறது. ஒரு மனிதனுடைய ஜனனமே இருளிலே தான் ஆரம்பமாகிறது. ஒரு மனிதனுடைய மரணமே இருளிலே தான் முடிகிறது. இந்த இருளை போக்க ஒருவராலும் முடியாது, இயேசு ஒருவரை தவிர. சில திகில் பிடித்த நிலையிலே நான் இருக்கிறேன். எனக்கு பதட்டமாக இருக்கிறது. ஒரு விடுதலையோடு கூட நான் நடக்க முடியவில்லை. என்னை யாரோ துரத்துவது போல எனக்கு ஒரு உணர்வு எப்போதும் இருக்கிறது. எனக்குள்ளாக சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மனநல மருத்துவரை அணுகுவீர்களேயானால் அவர் இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளிலே ஒன்று, உங்களுக்குள்ளாக யாரோ பேசுவது போல சத்தம் கேட்கிறதா என்று. அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லுவார்கள். யாரோ என்னை கண்காணிப்பது போல உணர்கிறேன், யாரோ என்னை துரத்துவதை போல உணர்கிறேன், என் மனதிலே ஒரு தவிப்பு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திகிலுக்கு தூரமாவாய், தீமை உன்னை அணுகாது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆகவே கிறிஸ்தவத்துக்குள்ள இருப்பதினாலே கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் மனதிலே ஒரு தெளிவு, மனதிலே ஒரு தைரியம், மனதிலே ஒரு நம்பிக்கை. இது யாராலே உண்டானது? அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனுடைய இருதயத்திலும் இருள் இராதபடிக்கு அவர் இந்த உலகத்திலே நமக்காக ஒளியாக வந்திருக்கிறார். இந்த உலகம் 2 அம்சங்களினாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் 2 பிரதானமான அம்சங்களினாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று ஒலி, மற்றொன்று ஒளி. ஒலி, ஒளி. ஆகவே ஜனங்கள் என் வாழ்க்கையிலே இருள் அகலட்டும் என்று சொல்லி
குத்து விளக்குகளை ஏற்றுகிறார்கள், அகல் விளக்குகளை ஏற்றுகிறார்கள், எரிகிற பந்தங்களை உயர்த்தி காட்டுகிறார்கள், ஆசிய ஜோதி, ஒலிம்பிக் ஜோதி என்று ஏற்றுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் தங்களுடைய பங்கிற்கு மெழுகுவர்த்திகளை ஏற்றுகிறார்கள். அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டே இருப்பதை போல என் வாழ்க்கையும் பிரகாசமாயிருக்கட்டும். அணையா விளக்கு அமர் ஜோதி டெல்லியில எரிந்து கொண்டே இருக்கிறது பல ஆண்டுகளாக. யாருக்கெல்லாம் தெரியும்? ஆகவே இந்த பூமிக்குரிய வெளிச்சம் இருள் மாறி மாறி செயல்பட வேண்டியது தேவனாகிய கர்த்தருடைய திட்டம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையா இருந்தது. கர்த்தர் கண்டார், வெளிச்சம் உண்டாகட்டும். வெளிச்சம் இல்லாமல் ஒன்றையும் செயல்படுத்த முடியாது. வெளிச்சம் உண்டாக கிடவு என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்று சொன்னால், இருள் அகன்ற தெளிவான ஒரு நிலை, பிரகாசமான நிலை அல்ல. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமேயானால், இந்த சூரிய வெளிச்சத்தை மறைக்கிற மேகங்கள் வரும் பொழுது ஒரு பரவலான வெளிச்சம் இருக்கும். அதிலே உஷ்ணம் இருக்காது, ஒரு தெளிந்த நிலை இருக்குமே தவிர அனல் இருக்காது, உஷ்ணம் இருக்காது, அது எரிக்காது. ஆகவே வெளிச்சம் உண்டாக கடவு என்று சொன்னவுடனே ஆழத்தின் மேல் இருந்த இருள் அகன்று ஒரு மென்மையான வெளிச்சம் உண்டானது. இப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதியாகமத்தின் 1வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே சொல்லுகிறார், பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் தேவன். இப்பொழுதுதான் சூரிய வெளிச்சமே உண்டாகிறது. பகலை ஆள ஒரு சுடர், இரவை ஆள ஒரு சுடர். பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும். 18வது வசனம், பகலையும் இரவையும் வெளிச்சத்தையும் இருளையும் வித்தியாசப்படுத்தும்படியாய். இது புறம்பான இருள், இது புறம்பான வெளிச்சம். அக இருள், அக வெளிச்சம். இருதயத்தின் இருள் நீங்குவதற்கு இயேசு வழி சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இந்த வசனத்தின்படி அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற நம்முடைய இருதயத்திலே இருள் இராதபடிக்கு இயேசு நம்மிடத்தில் வந்திருக்கிறாரா என்பதே கேள்வி. இயேசு இருக்கிறார், அவர் வந்திருக்கிறார். ஆனால் என்னக்குள்ளாக வந்திருக்கிறாரா? அதையும் நீங்கள் விசுவாசத்திலே தான் விளக்க முடியும், நிரூபிக்க முடியும். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அவனும் இருளில இராதபடிக்கு என்று சொன்னால் பவர் கட்டான இருள் வந்துடும். அந்த இருள் அல்ல, அது உலகத்தின் இருள், அது புற இருள். இயேசு சொல்லக்கூடிய இருள் அக இருள், மனதின் இருள், இருதயத்தின் இருள். அந்த இருள் அகல வேண்டுமையானால் அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிற இடத்திலே அவர் வந்திருக்க வேணும். எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள், தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. உலகமே விசுவாசிக்கிறது, சகல மார்க்கத்தார் விசுவாசிக்கிறார்கள். இயேசு ஒரு மகான் என்று சொல்லுகிறார்கள், இயேசு ஒரு சித்தர் என்று சொல்லுகிறார்கள், இயேசு ஒரு தெய்வ பிறவி என்று சொல்லுகிறார்கள், இயேசு ஒரு தத்துவ ஞானி என்று சொல்லுகிறார்கள், இயேசு ஒரு சித்தாந்தவாதி என்று சொல்லுகிறார்கள், இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் என்று சொல்லுகிறார்கள். உலகம் முழுவதும் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். இயேசு வந்தது உண்மை. ஆனால் என் இருதயத்திலே வந்திருந்தால் நான் என் இருதயத்திலே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். I am waiting for your calling, for your invitation. I came from heaven for you specially. அப்ப இயேசு வந்தது உண்மை, இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை. இயேசு உங்களுக்குள்ளாக வர நீங்கள் அழைத்து இருக்கிறீர்களா என்பதை கேள்வி. வந்திருக்கிறாரா? அவர் வந்திருந்தால் உங்களுடைய இருதயத்தில் உண்டாகக்கூடிய இருள் அகலும்.
ஏன்? இயேசு என் நம்பிக்கை, என் நங்கூரம். இயேசுவாலே மாத்திரமே என்னை ஆசீர்வதிக்க முடியும். இயேசுவை விசுவாசிக்கிற எனக்கு எந்த கேடு வராது. என் இயேசு அவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று உங்கள் இருதயம் உங்களோடு பேசுகிறபடியினாலே உங்களுடைய இருதயத்தில் இருள் அகன்று போகிறது. இருள் என்றால் என்ன? இருள் என்றால் என்ன? தெளிவற்ற நிலை. இருள் என்பதற்கு விளக்கமே தெளிவற்ற நிலை. தேடி பார்க்கணும், ஒரே இருட்டா இருக்கு. அந்த விளக்க கொண்டா, ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்று. இப்போ இருள் இல்லாத இடங்களே கிடையாது என்றால் நம்முடைய இதயத்திலே அவ்வப்போது தெளிவற்ற நிலை, குழப்பமான சூழ்நிலை, வழி தெரியாத சூழ்நிலை, இவைகளெல்லாம் இருள். இருளுக்கு விளக்கம் என்ன? தெளிவற்ற நிலை, குழப்பமான நிலை, வழி தெரியாத நிலை. இதுதான் இருள். அந்த டார்க் என்பது புற இருள். அக இருள் என்ன என்று கேட்டால் ஒரே குழப்பமாக இருக்கிறது, தடுமாற்றமாக இருக்கிறது, வழியே தெரியவில்லை என்றால் இயேசு அங்கே இருந்தால் என் இயேசு என்னை பொறுப்பெடுத்து நடத்துவார் என்று சொல்லி அந்த இருள் அகலும். அப்பொழுது அவர் உங்களிலே ஒளியா இருப்பார். எனக்கு புரியலன்னு சொல்றவங்க வரல, சொல்லுங்க. புரிஞ்சிருச்சா? அப்ப எல்லாம் கைத்துக்கு வரல சொல்லாமே. இயேசு வந்திருந்தால் உங்கள் இதயத்தில் எப்போதும் வெளிச்சம் இருக்கும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே வராதவர்களுக்கெல்லாம் ஒரு திகில் எப்போதும் இருக்கிறது, ஒரு படபடப்பு எப்போதும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே வராத சிலருக்கு அவர்கள் மனநிலை சரியில்லை என்று கணக்கில் கொள்ளப்பட்டு மனநிலை மருத்துவத்திலே போவார்களேயானால் அங்கே அது இருக்காது. உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லையே, நீங்கள் சொல்லுகிற எந்த சிண்ட்ரோம் எதுவுமே இல்லையே, அறிகுறிகள் ஒன்றும் இல்லையே என்று சொல்லுவார்கள். அது அந்த பொல்லாத ஆவியின் தன்மைகள். ஆகவே பித்து பிடித்தவன் திகிலாயிருக்கிறான், பேதலித்து இருக்கிறான், புத்தி தடுமாறுகிறது, புத்தி பேதலிக்கிறது. இதெல்லாம் இயேசு வந்தா சரியாயிடும். இப்ப யாருக்காலும் புத்தி பேதலிச்சா என்ன சொல்லணும்? இயேசுவே நீர் எனக்குள்ளாக வாரும், நீர் உலகத்திற்கு வழியாக வந்து அங்கேயும் காத்திருக்கிறீர், நீர் எனக்குள்ளாக வாரும். முடியுமா? யாரெல்லாம் சொல்லுகிறோம்? இயேசு உண்மையிலே உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ளாக வந்தால் ஒரு இருள், ஒரு இழப்பு, ஒரு மரணம், ஒரு தாங்க முடியாத துயரம் வரும்போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இயேசுவே என்னை தேற்றும், என்னால் இதை தாங்க முடியவில்லை என்று சொல்வீர்கள். அவர் தெய்வீக சமாதானத்தை உங்களுக்குள்ளாக ஊற்றுவதை நீங்கள் ஒருவர் மாத்திரமே உணர முடியும். ஆகவே தான் சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில சொந்த மனைவியை இழந்தாலும், சொந்த பிள்ளைகளை இழந்தாலும், சரீரத்தில் ஒரு பாகத்தை இழந்தாலும், உடுக்க உடையும் உண்ண உணவும் இல்லாமல் போனாலும் இயேசுவே என்று யோபுவை போல கத்திக் கொண்டிருக்க காரணம் அப்படி இருதயத்திலே ஒளி உண்டாயிருக்கிறது. அந்த ஒளி இயேசுவாலே உண்டாயிருக்கு. சில பேர் மனைவி செத்து போயிட்டாங்கன்னா அப்படியே மெண்டல் மாதிரி அலைவாங்க. பிள்ளை செத்து போச்சுன்னா பைத்தியமே ஆயிடுவாங்க, பேசுறதே விட்டுருவாங்க, எல்லாரையும் வெறுத்து பார்ப்பாங்க. இது வராதா? வரும். அது வருகிற இடத்துல இயேசு வருவாரே ஆனால் அங்கே இருள் அகலும், அங்கே வெளிச்சம் உண்டாகும். ஆகவே அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் என்ற வசனத்திலே நீங்களும் நானும் சிக்கிக் கொள்கிறோம். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற என்னுடைய இருதயம் வெளிச்சமாய் இருக்கிறதா, இருளாய் இருக்கிறதா என்பதை என்னை நானே கேட்டு என் இருதயத்தில் இயேசுவே நீர் முழுமையாக வரும். இயேசுக்கு எப்படிப்பட்ட தெய்வம்? அழைத்தால் தான் வருவார். நீங்க அழைக்காம அவர் வரவே மாட்டார். அவர் உங்களுக்கு பக்கத்துல தான் இருப்பார். ஆனா அவர் உங்களுக்குள்ள வரணும். வரணுமா வேண்டாமா? உங்களுடைய சுய விருப்பம், அதுதான் சுயாதீனத்தின் ஆவி. நீங்கள் அழைத்தால் அவர் வருவார், அழையாத விருந்தாளியாக அவன் வருவான். நீங்கள் குழம்பி இருக்கையில் அவன் உங்கள் பக்கமாக வந்து பேசுவான். இந்த பூமியிலே உன் மனைவி போய்விட்டாள், உனக்கு யார் இனி ஆதரவு? உன் பிள்ளையை பறிகொடுத்து விட்டாய், நீ வணங்கின தெய்வம் உன்னை நேசிக்கவில்லை, நீ ஏமாந்து போனாய், நீயும் அவர்களிடத்திற்கு போ, அவர்கள் எங்கே இருக்கிற அங்கே போ என்று சொல்லி அவன் பேசுவான். ஆகவே தான் மனநிலை சரியில்லாமங்களே ஒத்தையில் விடாதீங்க, தனியாக இருக்கக்கூடாது. அவங்க கூட யாரும் துணையாகவே இருக்கணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள கோபப்படுத்தாதங்க. இதெல்லாம் மனித ஞானத்தினாலே உண்டான மனோநிலை வைத்தியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். மனநிலை சைக்காட்ரிஸ்ட், பெரிய சைக்காட்ரிஸ்டே இயேசு கிறிஸ்து தான். பெரிய சைக்காட்ரிஸ்ட். வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டானது, அது நல்லது என்று காண்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்.
ஆகவே இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறேன் 30 வருஷமாக, ஆனால் என் மனசுல ஒரு நிம்மதியே இல்லை என்று சொன்னார். இயேசுவே, இருள் அகலட்டும் உம்முடைய நாமத்தினாலே, வெளிச்சம் உண்டாகட்டும் உம்முடைய நாமத்தினாலே, என்னை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நீங்கள் அவரை அழைப்பீர்களேயானால், அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை எங்கேயும் கிடையாது. எதை இழந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். எதை இழந்தாலும் யாராலும் நம்புகிறீர்கள்? எப்படி கொண்டு வந்தோமா? நம்ம கிடையாது. எப்படி வந்தோமோ அப்படியே போவோம். யோபு தான் சொல்றார். அப்ப இன்றைக்கு உங்களுடைய இதயத்தில் ஏதாவது ஒரு இருள் உங்களை அழைத்துக் கொண்டிருந்தால், இயேசுவே எனக்குள்ளாக வாரும் என்று நீங்கள் அழைத்தால், நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன், இப்பொழுது உனக்கு ஒளியாக உனக்குள்ளே நான் வருகிறேன். வருவாரா வரமாட்டாரா? whenever you call Jesus, he will come immediately into your heart. கவனிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன், அல்லேலூயா, ஒரு அலையிலே சொல்லியிருக்கார். நான் என்ன சொல்றேன்னா, என்னை பின்பற்றுகிறவன். எந்த மகானாலும் சொல்ல முடியுமா? இந்த மகான், சித்தர், மேதாவி, ஞானி இதெல்லாம் இந்த பூமிக்கு தான். இயேசு சொன்னதை போல இதுவரையிலும் யாரும் சொல்லவில்லை. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். லைட் ஆஃப் லைஃப், ஜீவ ஒளி. ஜீவ ஒளி எங்கே இருக்கிறது? இருளே இல்லாத அந்த பரலோகம், பரமனின் தேசம், பரதேசம், வைகுண்டம், சொர்க்கம், அதுதான் இருளே இல்லாத தேசம். அங்க கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அப்போ நீங்க இருளிலே இருக்கிற நீங்கள் ஜீவ ஒளியிலே பங்கடைய வேண்டுமையானால் அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இயேசு நேரடியாக யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் யார்? உங்க கூட இருக்கிறவங்க, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்கு போ, அது ஒன்றும் தடை சொல்லலை, நீ இயேசுவை பற்றிக்கொள், அவரே நோக்கி ஜெபம் பண்ண நல்லா சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு மாட்டி சொல்லு, அந்த அங்கே ஒரு ஜோசியம் கேட்டு வந்தால் உனக்கு சரியாயிடும். சர்ச்சுக்கெல்லாம் போகலாம், அதை ஒன்றும் தடை சொல்லலை. நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, பைபிளாக வாசிங்க, அதெல்லாம் நான் ஒரு தடவை மாத்திரம் என் கூட ஜோசியம் பார்க்க வந்தீங்கன்னா உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவரை பின்பற்றுகிற நீங்கள் வேறு யாரையும் பின்பற்றாதிருந்தால் உங்களிலே ஒளி நிலை கொண்டு இருக்கும். உங்கள் கூட பிறந்தவங்களே சொன்னாலும் கேட்கக்கூடாது, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னாலும் கேட்கக்கூடாது. இப்போ ஜோசியம் யாரும் இல்லை, கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களே அவங்க தான் ஜோசியக்காரங்க. இதெல்லாம் சொன்னால் சிலருக்கு வலிக்கட்டும். கர்த்தர் சொல்லாத வார்த்தை ஒருவன் சொல்லுவானேயானால் அதை கேளாதிரு என்று வாகமத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவனை குறித்து அவர் ஒன்றும் பனிஷ்மெண்டே பண்ணலை தெரியுமா? கர்த்தர் சொல்லாத வார்த்தையை சொல்லுகிறான் என்று சொன்னால் அது நடக்கலையான்னு பாரு, அது நடக்கலைன்னா அது கர்த்தர் சொல்லலைன்றது தெரிஞ்சுக்கோன்னு தான் சொல்லியிருக்கார். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உலகிற்கு ஒளியாக வந்த, நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன். யோவான் 12:46 இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன்கிறார். எழுதிக்கோங்க. யோவான் 8:12 சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறவராக இருக்கிறேன். வந்தவர் இன்னைக்கு இருக்கார், அவர் போகல. ஆனால் நீங்க என்ன செய்யணும்? அவரை பின்பற்றினால் இருளே கிடையாது, ஜீவ ஒளியை. அல்லேலூயா. சில பேர் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்னு சொன்னா ஊர்லயே விலையுறந்த கார் அவருக்கு தான் இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்காங்க. ஊர்லயே பெரிய வீடு அவர் தான் கட்டியிருக்காரு சொல்லணும்னு நினைக்காங்க. ஊர்லயே பணக்காரர் அவர் தான் சொல்ல நினைக்காங்க. ஊர்லயே எல்லாருக்கும் தெரிஞ்ச செல்வாக்கு நிறைந்தவர் அவர் தான் நினைக்காங்க. இதுதான் வாழ்க்கையில உயர்ந்த நிலை என்று நினைக்கிறார்கள். அவரை நோக்கி நீங்கள் கேட்டால், எனக்கு என்ன இருந்து என்ன செய்ய, என் மனதில் நிம்மதியே கிடையாது என்று சொல்வார். அதுதான் இருள். விளங்குதா விளங்கலையா? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அதுக்காக நீங்க இப்படி பூசி மொழுகிறீர்களாக்கும் என்று சொன்னால் அது உங்களுடைய நினைவு. எல்லாம் இருந்தும் ஒருவனுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்திருந்தாலும் அதை அனுபவிக்கும் சக்தியையும் அவரே கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கி சொல்லுகிறார். ஆகவே புறம்போன வாழ்க்கை அல்ல, ஜீவ ஒளி.
என்றைக்குமே இருளே இல்லாத இருதயமே ஜீவ வழி. அவர் வந்திருக்கிறார், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஏற்றுக்கொண்டீர்கள், நல்லது. தொடர்ந்து அவரையே பின்பற்றினால் உங்களுக்குள்ளாக ஒளி இருந்தது, இப்பொழுது அது ஜீவ வழியாக மாறி இருக்கிறது. எனக்கு பொறுப்பாளியார், பொறுப்பாளியார். ஆகவே நீங்கள் நீங்களாக இருங்கள், நான் நானாக இருக்க வேணும். நீங்கள் யாரோடு துணை சேராதிருங்கள். நீங்கள் சேர வேண்டிய ஒரே துணை கர்த்தராகிய இயேசு. அல்ல கவனிங்க, கல்யாணம் பண்ணி வச்சாலும் சாகு வரையிலும் கணவன் மனைவியுமாக வாழாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். உள்ளத்தால் ஏன்? உள்ளம் இணைய வேண்டும், அகம் இணைய வேண்டும். புறமல்ல வாழ்வு, அகமே வாழ்வு, உள்ளமே வாழ்வு, இருதயமே வாழ்வு. ஆகவே உங்க கூட இருக்கிறவர்கள் யாராலும் இறந்து போனால், உங்கள் உயிருக்குயிரானவர் இறந்து போனால், ஒரு பெரிய நஷ்டம் வந்தால், இழப்பு வந்தால், நீங்கள் அப்போது சொல்லுங்கள், நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இதெல்லாம் என் இயேசுவுக்கு சித்தமில்லாமல் வரவில்லை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது தியரிட்டிக்கல் லைஃப் அல்ல. தியரிட்டிக்கல் லைஃப் பாடத்தை நடத்திட்டு பிரசங்கம் கேட்டு அப்படியே போயிட்டா அது தியரிட்டிக்கல். அது ஒரு செர்மன், அது ஒரு ப்ரீச்சிங், அது ஒரு டீச்சிங், ஒரு டாபிக் மெசேஜ். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணணும், அதை என் ரத்தத்தில் நான் நினைக்கணும், நெரிக்கணும், எலும்புல ஊட்டணும், நரம்புல இருக்கணும், பார்வையில வெளிப்படணும், பேச்சில் சாயல் தெரியணும். அதுதான் ஜீவ ஒளியின் வாழ்வு. அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். உங்கள்கிட்ட வந்து அன்னைக்கு பேசிட்டு போன அன்னையிலேருந்து எனக்குள்ள ஒரு நிறைவு இருக்கு. அது எப்படி வந்தது? கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படியாக நீங்கள் அவரை பின்பற்றினார். அவர் உங்களை ஜீவ ஒளியாக மாற்ற வல்லவராய் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அநேக அனுபவங்கள் உண்டு, சொல்ல காலம் போதாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவளை எளிதாக சொல்லி உங்களை புரிய வைக்க முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், எதுவும் நடக்கலாம். யாரும் நம்மை விட்டு பிரியலாம், யாரும் நம்மளை வஞ்சிக்கலாம், எந்த ஒரு நஷ்டமும் உண்டாகலாம். ஆனால் இயேசுவை பின்பற்றினால் ஜீவ ஒளியை அடைந்திருப்பீர்கள் என்று இயேசுவே சொல்லுகிறார். இந்த 2 வசனங்களுக்கு இவ்வளவு விளக்கங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார். பாருங்கள், புரியுமா? விளங்கிக் கொள்ளலாமா? ஆகவே இன்றைக்கு உங்கள் வீட்டிலே ஒரு இருண்ட அறை இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? இருண்ட அறை எங்கே இருக்கிறது? ஒரு லாக்கர், அதற்குள்ளே ஒரு லாக்கர், அதற்குள்ளே ஒரு லாக்கர், அதற்குள்ளே கடைசியாக ஒரு லாக்கர். அதற்குள்ளே என்ன இருக்கிறது? நகை இருக்கிறது. பொன்னகை, புன்னகை அல்ல, அது பொன்னகை. இருளிலே என்ன இருக்கிறது? விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. இப்பொழுது அந்த பீரோவை ஒருவர் இரவோடு இரவாக தூக்கி சென்று விட்டாலும் உங்களுடைய இருதயம் ஜீவ வழியை அடைய வேணும். இல்ல கவனிங்க, இருளிலே உருவாக்கப்பட்ட நாம் இருளிலே தான் பிரவேசிக்கிறோம். இருண்ட காலம், இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய இருதயம் ஜீவ ஒளியா இருக்க வேணும். நம்முடைய இருதயம் வெளிச்சமா இருக்க வேண்டும். ஆகவே என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொன்னார் இயேசு. ஆனால் பிலிப்பியர் 3:12 பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று. உங்கள் கண்களினாலே பிலிப்பியர் 3:12 கவனிங்கள். பக்கம் 273 புதிய ஏற்பாட்டிலே, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் இயேசு கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் அவரை பின்தொடர்கிறேன். எப்படிப்பட்ட வசனம் ஐயா! உலகத்தில் சும்மா அப்படியே ரோட்டில் போயிட்டு வந்துருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க உங்களெல்லாம். அவரை போக சொல்லுங்க, ஒரு வாட்டர் ஸ்கூட்டர் வச்சுருக்காரு, அதில் போவார் வருவார். அவங்கள போக சொல்லுங்க, ஏதோ ஒரு வீட்டில் குடியிருக்காங்க, போவாங்க வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு போவாங்க, அவங்கள போக சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்படித்தான் உலகம். அது புறம். அகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் அடைந்தாயிற்று, ஜீவ ஒளியை அடைந்து விட்டேன் என்று எண்ணாமல், நான் அதில் தேறிவிட்டேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள்? ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படிக்கு நீங்கள் பிடிக்கப்பட்டீர்கள். அதை பிடிக்கும்படிக்கு நீங்கள் எப்படி தொடர வேணும்? ஒரு வில்லிங்னஸ், டிசைர், இன்வால்வ்மென்ட் இருக்கா? டெடிகேஷன் இருக்கா? இன்வால்வ்மென்ட் இருக்கா?
ஒரு டிசைனஸ் உண்டா, வில்லிங்னஸ் உண்டா? சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு சர்ச்சுக்கு வர போறீங்க? சில விசுவாசி வீட்டுக்கு போய் நீங்க 4 வாரமா சர்ச்சுக்கு வரல, இந்த வாரம் வந்துருங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையானால் கர்த்தரை தேட வேண்டும் என்ற அறிவு கிறிஸ்தவனுக்கு ஏற்கனவே உண்டு. சில கிறிஸ்தவர்கள் திருமணத்திற்காக சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையில் போய் மெம்பராக இருந்தால் தான் எனக்கு கல்யாணமாகும், எனக்கு கல்லறையில் இடம் கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்கும். ஐயோ, ஜீவ வழியை நீ அடைய போவதே கிடையாது. ஏன்? புறம்பான ஆசீர்வாதம், புறம்பான வெளிச்சம், புறம்பான பிரகாசத்தை தேடி செல்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் புறம்பில என்ன நடந்தாலும் சரி, உள்ளான இருதயத்திலே ஜீவ வழியை உடையவனாய் நான் ஆசையாய் அவரையே தொடர்வேன். தீர்மானம் உண்டா? கல்யாணம் நடந்துரும். கல்யாணம் நினைச்ச மாதிரி இல்லாட்டாலும் நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவே, என்னை நீர் கண்ணோக்கி பாரும். ஆகவாதான் நான் நிச்சயத்தில் பிரசங்கம் பண்ண சொன்னா நான் சொல்லுவேன், வாழ்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காலங்களானாலும் வருகாலங்களானாலும் கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு வேறு எந்த சிருஷ்டியாலும் என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயத்தை உடையவனாய் நான் இருக்கிறேன் என்று பவுல் சொன்ன வசனத்தை கணவனும் மனைவியாக போகிற நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். நிச்சயித்துக் கொள்ளாமா? எப்படி? என்னை பின்பற்றுகிறவன் அவன் சிறுவனாய் இருந்தான், வாலிபனானான், திருமணமானான், மனைவியாய் கணவனாகி பெற்றுக்கொண்டார்கள் குடும்ப வாழ்வை. ஆனால் என்னை பின்பற்றுவார்களேயானால் அவர்கள் ஜீவ வழியை அடைந்திருப்பார்கள். ஆகவே நம்மை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். இல்லையே, அப்படி பார்த்தா தெரியலையேன்னு சொல்றீங்களா? எங்கெங்க நீர்வாட்டு சொல்றீங்க வசனத்து? நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாரும் இருக்கணும். எப்படி சொல்றீங்க? எங்கள் அம்மா தான் வெளிச்சமா இருக்காங்க, எங்கள் அப்பா கொஞ்சம் இருளா இருக்காரு, நான் கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் இருள். எப்படி எல்லாம் எடுத்தாச்சா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கம். நீங்கள் எல்லாரும், நீங்க போய் இன்னைக்கு உங்க வீட்டில் நின்று சொல்லுங்க, எல்லாரும் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கீங்களே. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நான் அப்படி இல்லை சொல்லலாமா? இருக்கீங்களா? ஐயா, வசனம் சொல்லுது நம்மை பார்த்து, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நீங்கள் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. என்ன ஒரு ஆசீர்வாதமான வசனம்! உண்மையிலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? இரவும் இருளும் நம்மை கவிக்கொள்ளவில்லையா? 8வது வசனம், பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாயிருந்து. சொல்லுங்க, இருள் இருக்கக்கூடாது. பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். இருந்து விசுவாசம் அன்பு என்னும் இருதயத்தை பாதுகாக்கிற மார்க்கவசம். சரியா? நீங்கள் எல்லாரும் பகலின் பிள்ளையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்களா? அந்த கேள்விக்கு முதல் நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்த வாரம் சொல்றேன், இப்ப கொஞ்சம் இருள் இருக்கு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். பகலுக்குரியவர்களாய் வெளிச்சத்துக்குரியவர்களாய் இருக்கிற நீங்களோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் என்ன செய்ய வேணும்? அணிந்திருக்கிறீர்கள் ஏற்கனவே. இப்பொழுது மறுபடியுமாக பரிசீலித்து பாருங்கள், சரித்துக் கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேணும்? விசுவாசத்தில் உள்ளவர்களாய், விசுவாச வாழ்வு வாழ்கிறவர்களாய். விசுவாசத்தையும் அன்பையும் கர்த்தர் பக்கத்தில் வைக்கார். விசுவாசத்தையும் அன்பையும். இந்த விசுவாசத்தினாலே நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கையில் ஒரு ஆவிக்குரிய மேட்டிமை வரும். மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசத்திலே நீங்கள் உண்மையாயிருந்து ஆவிக்கிற வரத்தை பெற்று கர்த்தருக்கு உங்களுக்கு உள்ள உறவிலே நீங்கள் பலப்படும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய மேட்டிமை வரும்.
அங்கே அன்பு இருக்காது. அன்பு இருக்காது. அதில் நிறைய ஊழியக்காரங்களே இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். யாரை சொல்கிறேன், நல்ல பிரசங்கம்லாம் சூப்பராக பண்ணுவாங்க, வல்லமையாக இருக்கும் உண்மைதான். ஆனால் போனால் இவன் யார், ஒரு அற்ப பையன் நினைப்பாங்க. ஆகினால்தான் விசுவாசத்தை அன்பையும் கர்த்தர் பக்கம் பக்கமாக வைக்காரு. விசுவாசத்தினால் இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார், நான் ஜீவ வழி அடைந்திருக்கிறேன், நான் விசுவாச வாழ்கிற பகலுக்குரிய பிள்ளை, இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவன் அல்ல என்று இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேணும்? அன்பா இருக்கணும். காரணர் யார்? அதற்கு சொந்தக்காரர் யார்? தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே நாம் இன்னும் பூரணப்பட்டவள் அல்ல. இன்னும் நமக்குள்ளாக இருள் இருந்தாலும் இரவு இருந்தாலும் அவர் நம்மையிலே அன்பாகவே இருந்து இந்த நாளை நம்ம நடத்தி கொண்டிருப்பதே அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினால் கிடைத்த ஒரு சொற்ப பலன். அப்ப விசுவாசத்தை உடையவளாய் நாம் பிறன் மேலே வைக்கிற அன்பிலே நாம் பட்சபாதம் காட்டுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 5வது அதிகாரம் 40வது வசனம், உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு என்ன இல்லை? மனதில்லை, இருதயம் இல்லை. யாருக்கெல்லாம் ஜீவன் உண்டாகணும்? மனதிற்கா? இயேசுதான் சொல்றாரு, அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து. இப்பொழுது விசுவாசம் அன்பு அவரிடத்தில் வந்தால் உண்டாயிருக்கும். அவரை பார்க்கிற நமக்கு அவருடைய சாயல் உண்டாகும், அவருடைய சுபாவம் உண்டாகும். நம்மை அறியாமலே நம்முடைய சுபாவத்திலே அவருடைய சாயல் வெளிப்படும். அவர் வந்திருக்கிறார், அவரை பின்தொடர்ந்தீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன ஆகி போனது? ஜீவ வழியை அடைந்து விட்டேன், தேறிவிட்டேன் என்று எண்ணுகிறபடியினாலே நீங்கள் என்ன செய்ய வேணும்? மறுபடி அவரிடத்திலே வரணும். அல்ல சொல்லாமா? விசுவாச வாழ்வு ஒரு நாளிலே முடிகிற வாழ்வே அல்ல. அல்லேலூயா. சாகிற வரைக்கும் விசுவாசத்தில் சாகணும். சாகும்போது கூட விசுவாச வார்த்தைகளை பேசுகிற ஒரு வாழ்வு. ஆகவே நமக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் இயேசுவிடத்திலே வர உங்களுக்கு மனது உண்டாவதாக. யோவான் 5வது அதிகாரத்தின் 40வது வசனம். ஆகவே யாக்கோபு 2வது அதிகாரம் 1வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 313வது பக்கம், என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. விசுவாசத்தையும் அன்பையும் நீங்கள் மார்க்கவசமாகவும் ரட்சிப்பின் நம்பிக்கையை தலைச்சீராகவும் தரித்து கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாது இருப்பீர்களாக. இந்த பட்சபாதம் என்ற வார்த்தை பாசுவாலிட்டி, ஒரு பக்கமாகவே சாய்வது. விசுவாசம்னா விசுவாச பிள்ளைகள் மேலதான் நான் அன்பு வைப்பேன். புரியுமா? விசுவாசம் என்று சொன்னால் விசுவாச பிள்ளையோட தான் நான் பழகுவேன். அவங்களாம் பிசாசின் பிள்ளைகள். இந்த வசனத்தை யாக்கோபு 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்திற்கு அடுத்த வசனத்திலே மினுக்கான வஸ்திரம் தரித்தவர்கள், கந்தையான வஸ்திரம் தரித்தவர்கள். அப்படி வரும் பொழுது அந்த மினுக்கான வஸ்திரம் தரித்தவனை நீ நேசிக்கவும், கந்தையான வஸ்திரம் தரித்தவனை விரோதிக்கவும் புறக்கணிக்கவும் கூடாது. அதுபோல விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதபடிக்கு விசுவாசத்தையும் அன்பையும் மார்க்கவசமாய் தரித்து கொண்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக. அப்பொழுது நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீர்கள்? வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருப்பீர்கள். விசுவாசிக்கிறவன் அவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அவன் அடைந்தாயிற்று, தேறியாயிற்று. ஆனாலும் அவனுடைய விசுவாசத்திலே பட்சபாதம் இருந்தால் விசுவாசத்தையும் அன்பையும் மார்க்கவசமாக இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். உண்டா? உண்டா? ஆகவே விசுவாச வாழ்விலே நீங்கள் அடைந்தாயிற்று,
தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள், தேறி விட்டீர்கள், ஜீவ ஒளியின் வாழ்வை பெற்று விட்டீர்கள். அதே வேளையிலே விசுவாச வாழ்விலே அன்பில்லாமல் போகாதபடிக்கு விசுவாசத்தையும் அன்பையும் உங்கள் இருதயத்திலே, உங்களுடைய மார்பிலே மார்க்கவசமாக தரித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையை தலைச்சீரா, ஹெல்மெட், தலைக்கவசமாக நம்பிக்கை. ஆகவே 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை 3 நிலைத்து இருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்றால், விசுவாச பிள்ளையாய் நீங்கள், நம்பிக்கையான வாழ்கிற நீங்கள் அன்பில்லாதவர்களாய் இருந்தால் இரவுக்குரியவர்கள், இருளுக்குரியவர்கள், பகலுக்குரியவர்கள் அல்லவே, வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லவே. நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பதோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து போகிறது. அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவரை பின்பற்றவும் இல்லை, அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கவும் இல்லை என்பதே இந்த வசனங்களின் விளக்கமாயிருக்கு. ஆகவே விசுவாசிக்கிற நாம் விசுவாசத்தையும் அன்பையும் நம்பிக்கையையும் உடையவர்களாக இருக்க வேணும். இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் காட்டில அன்பே பெரியது என்று சொன்னால், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை என்று சொன்ன இயேசு நமக்காக, சிநேகிதனே என்னை காட்டிக் கொடுக்கவா வந்தாய் முத்தத்தினாலே என்று சொல்லி அவனுக்காகவும் ஜீவனை கொடுத்த இயேசுவின் அன்பு பெரியது, பெரியது. இன்றைக்கும் அன்பு பெரியது என்று சொன்னால் எப்படி? அம்மா மிக ருசியாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் எனக்கு கிடைக்குமா என்று பிள்ளை கேட்டால் கேட்கும் பொழுது தாயானவள் தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளை எவ்வளவு விரும்பி கேட்கிறான், எவ்வளவு ருசித்து சாப்பிடுகிறான், அவன் அதிக நாள் வாழட்டும், நான் இருக்க போவது கொஞ்ச காலம் என்று சொல்லி தாயின் அன்பே உலகத்தில் பெரியது. இந்தா தகப்பங்களுக்கெல்லாம் அந்த அன்பு கிடையாது. சரியில்லைன்னு சொன்னால் கரைச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. தாய் சொல்லுவாங்க, சும்மா அவனை பேசாதங்க, என்ன இருந்தாலும் அவன் என்னுடைய பிள்ளை, என் பிள்ளைகள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் என்ற அன்பு தாயிடத்தில் இருக்கிறது. அந்த தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று செய்த தேவாதி தேவனுடைய அன்பு உலக ஜனங்களின் மேலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிற நீங்கள் விசுவாசத்தில் வளரும் பொழுது உங்களுக்குள்ளாக பட்சபாதம் உண்டாகாதபடிக்கு விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக என்று யாக்கோபு 2:1 சொல்லுகிறது. ஏன் என்று கேட்டால், அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற நீங்கள் இருளிலே இருக்கக்கூடாது, வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க வேண்டும், ஜீவ ஒளியிலே தங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கு உண்மையான அன்பு உண்டா? ஒரு சபை விசுவாச பிள்ளை ஒரு சபை விசுவாசியோடு பேசுவது கிடையாது. இது அன்பே கிடையாது, பட்சபாதமான விசுவாசம். யாக்கோபு 2:1 என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக, விசுவாசத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். வேதம் சொல்லுகிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 என்றைக்குமே நிலைத்திருக்கும். அவைகளிலே அன்பே பெரியது என்று சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவேதான் நானும் உயிரோடே இருக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார், நான் வம்பாகவே இருக்கிறேன், ஆனால் அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நான் ஜீவன் தப்பி இருக்கிறேன். அகலுக்குரிய பிள்ளைதானா? ஆளு கரேன்னு இருந்தாலும் கோணம் விளேன்னு இருக்கு, அப்படி சொல்லணும். ஆளு விளேன்னு இருக்கு, கழுத கோணம் பார்த்தா கரேன்னு இருக்கு. என்ன? எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இஸ் டெம்பரல், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இஸ் டெம்பரல். ஆனால் மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளையா இருந்தாலும் நல்ல குணமான மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். பொண்ணு எப்படி பொண்ணா இருந்தாலும் குணமான பொண்ணு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் பகலுக்குரிய ஒருவனுக்கு இரவுக்குரிய மனைவியை கொடுக்கவே மாட்டார். பகலுக்குரிய ஒருவனுக்கு வெளிச்சத்துக்குரிய மனைவியை கொடுப்பார். நீங்கள் பகலும் இரவும் கலந்தவர்களாக இருந்தால் அவரும் 2 கலந்தவர்களை கொடுப்பார். அல்லேலூயாவா? இதெல்லாம் ஜோக்கு கிடையாது. நல்லா கவனிங்க. வேதத்தில் ஆசீர்வாதமான வசனம் எத்தனை வசனம் சொல்லியிருந்தாலும் அது நான் சரியா இருந்தா தான் அது என்னிலே வேலை செய்யும். ஏமாந்து போகாதீர்கள். ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிற நான் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மையா? என் இருதயம் வெளிச்சத்தின் பிள்ளை என்று என்னை சொல்லுமா?
எனக்குள்ள இருள் இல்லை என்று அது பேசுமா? நான் ஜீவ வழி அடைந்திருந்தாலும் விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பயன்படுத்தாதபடிக்கு விசுவாசத்தையும் அன்பையும் இணைத்து என் இருதயத்தில் வைத்திருக்கிற மார்க்கசத்துடைய விசுவாச பிள்ளை நான் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும், சொல்லியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார். ஏன் என்று கேட்டால், இந்த உலகத்தில் எல்லாருமே ஏங்கி அலைகிற ஒரு உணர்வு அன்பு. நல்லா தான் சாப்பாடு போட்டாங்க, அன்பா ஒரு வார்த்தை பேசல. சோறு ருசியா இருந்து என்ன செய்ய, மூஞ்சி சிடு சிடுன்னு இருந்துச்சு. சாப்பிட்டீங்களான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல, இருந்தாங்க. சில கல்யாண வீட்டுக்காரங்க, சில விருந்து வீட்டுக்காரங்க இப்படி செய்யற தப்பு. எப்படி கேட்டீங்கன்னா, வாரங்களாம் சாப்பிட்டு அவங்க ஆட்டு போவாங்க. கல்யாண வீட்டுக்காரங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் வாரவங்களாம் வந்து சாப்பிட்டு போகிறாங்கன்னா, இன்னும் போய் ஒலை வச்சு சோறு வாங்கி பட்னியாக கிடக்கவா? வந்தாச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். நாங்களும் அந்த லிஸ்ட்டு தான். நமக்கு தேவை சாப்பாடு, பொண்ணுக்கு தேவை மாப்பிள்ளை, மாப்பிள்ளைக்கு தேவை பொண்ணு. நமக்கு தேவை சொல்ல மாட்டீங்களா? நமக்கு தேவை சாப்பாடு. இதுதான் சத்தியம், நடைமுறை, இயற்கை, வாழ்க்கை அம்சம், வாழ்க்கை தத்துவம். ஆனபடினாலே கல்யாணம் பண்ண போற நீங்க நல்ல சாப்பாடு வரும். கடைசியில் அங்கதான் கூட நிறுத்தம். நல்ல கல்யாணத்துக்கு போய் சொல்றதுதான். எல்லா கல்யாணத்துக்கும் கேட்டாங்க, ஐயா சாப்பாடு நல்லா போடுங்க, ஜனங்களுக்கு தேவைதான். மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சாப்பாட்டில் தான் இருக்கு. 28 வகையான கூட்டு வச்சாலும் ஐயோ இவ்வளவும் சாப்பிட முடியலையே, போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே போதும் என்கிற மனதுடனே கூடிய சாப்பாடே நமக்கு மிகுந்த ஆயத்தமா இருக்கிறது. வசனத்தை இப்படி மாத்தலாமா? இப்படி சிஸ்டர் அகில்சன் கல்யாணத்துக்குலாம் சூப்பரா சாப்பாடு வரணும். அன்பை கூட்டி வழங்குங்கள் என்று வேதாகமம் சொல்லுமையானால், விசுவாச வாழ்வு வாழ்கிற என்னிலே அன்பு உண்டா? அவரை நம்புகிற என்னுடைய வாழ்க்கையிலே அன்பு உண்டா? மாற்று மார்க்கத்தாரை இருளாக பாவிக்கிறவர்கள், சொந்த மார்க்கத்துக்குள்ளே இருள் இருக்கு என்பதை உணராதவர்கள், எனக்குள்ளாகவே இருக்கிற இருளை நான் அறியாதவன், நான் பட்சபாதத்தோடு நடந்து கொள்ளுகிறவன். ரொம்ப ஈஸியா சில பேர் சொல்றது, நீங்களாம் பரலோகம் போக போறீங்க அப்படி சொல்றவன் எவருமே போக மாட்டான். அதுக்காக உங்களெல்லாம் பாராட்டி உயர்த்தி போயிடும். பரலோகத்துக்கு ஏன் போகணும்? அனாவசியமா ஏன் அங்கே போக போறீங்க? நான் பரலோகத்துக்கு தான் வரமாட்டேன் ஆண்டவரை, நீர் வந்து அந்த பூமி ஆட்சி நான் இங்கேயே இருப்பேன்னு சொல்லுங்க. இப்படியெல்லாம் யாரும் சிந்திக்கீங்களா? அவர் வருகையில் 1000 வருஷம் ஆட்சி செய்வார்னு சொல்லி சத்தியம் சொல்லுதில்ல, கிறிஸ்தவத்தில் சத்தியம் சொல்லுது. அப்போ நீங்கள் சொல்லுங்க, இயேசுவே எனக்கு முதுமையும் வேண்டாம், சாவு வேண்டாம், அடக்கமும் வேண்டாம், அந்த இருண்ட பெட்டியும் வேண்டாம். சரிதானா? நான் அடிக்கடி நினைப்பேன், காணிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, சவப்பெட்டி. என்ன காணிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, சவப்பெட்டி. அப்போ எனக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியோட நான் நினைக்கிறேன், சவப்பெட்டி வேண்டாம், நீர் இங்கே வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ் உண்டு, எனக்கு முதுமையே கிடையாது, நான் மேலே வைத்திருக்க அன்பை நீரே அறிவீர். இப்படி யாரும் கிறிஸ்தவம் நினைக்கிறதே கிடையாது. ஆனால் 70 வயசுல சாகுறாங்களா, அப்போ நமக்கு அப்படி தான் சாவா? அப்போ நினைக்காதுங்க. நிறைய பேர் அப்போ நினச்சிட்டே இருக்காங்க, அதுலேயே சாவு வந்துடும். சாவே கிடையாது, நமக்கு மரணம் தான் இருக்குது. மரணமும் எப்போ கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுப்பாரு. தேவையில்லாமல் சாகாதங்க, பயந்து பயந்து சாகாதங்க. இருதயத்தில் இருள் இருந்தால் பயம் வரத்தான் செய்யும். இருதயத்தில் வெளிச்சம், ஜீவ ஒளி, அவரை பற்ற நம்பிக்கை, அவர் மேலே உள்ள அன்பு, ஜனங்கள் மேலே உள்ள அன்பு, இயேசு மேலே உள்ள விசுவாசம். ஆகவே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளிலே. ஆமா, என்னம்மா கல்யாணம் அனுப்புற தான் கேட்க போறாங்க. ஒரு வாரத்துக்கு கழிச்சு, உங்கள் வீட்டுக்காரன்ட்ட அன்பா இருக்காரா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இல்லை, அந்த ஹோட்டலுக்கு போங்க, நல்லா அன்பா கேட்பாங்க. சார் என்ன சாப்பிட்றீங்க? அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வரட்டவே மாட்டாங்க, ரொம்ப அன்பா அமைதியாக நடத்துவாங்க. அவனை போச்சு இல்லை, அவங்கள ஒரு சுடுமுஞ்சி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்பிற்கு முண்டு அடைக்கின்றாள், அன்பிலார் தமக்குரிய, அன்பிலார் எல்லாம் தமக்குரியார். இயேசு கடைசியாக கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? இவன் அவர் மேல அன்பா இருந்தா அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவருக்கு இவன் அவர் மேல அன்பா இருந்தானே, வெறுப்பா இருந்தானே, அவர் டியூட்டியெல்லாம் முடிச்சிட்டாரு. உயிர்த்தெழுந்து வந்து பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே, யோவானே, என்ன அன்பா இருக்கிறாயா? அன்பா இருக்க நீரே அறிவீர் ஆண்டவர்னு ஒரே அழுகையில கூட்டிட்டாங்க. அப்ப இன்றைக்கு இயேசு வந்து, நீ விசுவாசிக்கிறாய், என்னை ஏற்றுக்கொண்டாய், உனக்காகவே நான் வந்தேன் என்பதை உணர்ந்தாய், என்னை பின்பற்றினாய்,
நீ நல்ல விசுவாச பிள்ளை, ஆனாலும் அன்பு உன்னிலே இல்லை, ஒரு குறைவு உண்டு. ஆனாலும் உன்னிலே ஒரு குறைவு உண்டு அப்படி சொல்லிட்டா போச்சு, ஃபெயிலு தான். அப்போ அங்கே இருள் இருக்குன்னு அர்த்தம், அங்கே வெளிச்சம் வரலன்னு அர்த்தம். ஆகவே இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்கிற நீங்கள், விசுவாச வாழ்கிற நீங்கள், யாரை பார்த்தாலும் ஒரு புன்முறுவலோடு அன்பாக பார்க்க பழகிக்கொள்ளுங்கள். ஆண்கள் ஆண்களைத்தான் பார்க்க வேணும், பெண்கள் பெண்களைத்தான் புன்முறுவலோடு அன்பாக பார்க்க வேணும், வம்பாக மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு வசனம், மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஏசாயா 9வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை மத்தேயு 4:15 ஆவியாகிய கடவுள் நினைப்பூட்டுகிறார். ஏசாயாவின் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்கியம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருள் அவர்களில் இராதபடிக்கு மரண இருளின் திசையில இருந்து வெளிச்சமாக இயேசு உதித்திருக்கிறார். எல்லாருமா எழுந்திருக்கு.